திணிப்பு, அதாவது ஃபோர்சிங், அது எப்பயுமே தவறுதான். அது மொழி திணிப்பாக இருந்தாலும் சரி, மத திணிப்பாக இருந்தாலும் சரி, கருத்து திணிப்பாக இருந்தாலும் சரி. தாங்கள் பின்பற்ற ஒரு விடயத்தை மத்தவங்களும் பின்பற்ற வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்றது எப்பயுமே தவறுதான். அப்போ இந்த வீகன்ஸ் மட்டும் என்ன செய்யறாங்க? அவங்களோட கருத்துக்களை மத்தவங்களும் ஃபாலோ பண்ண வேணும் என்று ஃபோர்ஸ் தானே பண்றாங்க. ஆர் வீகன்ஸ் ரியலி ஃபோர்சிங்? இன்னொரு விலங்கோட பிரஸ்ட் மில்க குடிச்சு கொண்டே கூட இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இன்னொரு விலங்கோட உடல் உறுப்புகளை சாப்பிட்டு கொண்டே கூட இந்த ரீல நீங்க பார்க்கலாம். ஸ்கிரீனுக்கு பின்னால நீங்க என்ன செய்றீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. நாங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. யாரையும் பின்தொடர்ந்து போய் அவங்க வீகன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வாங்கணும் என்று கட்டாயப்படுத்தல. இங்க விலங்குகள் மீதான வன்கொடுமைகளை எதிர்க்கப்படுகிறதை தவிர்த்து இங்க எதுவுமே திணிக்கப்படல. எது ஃபோர்சிங்னு நினைக்கிறீங்க? காலையில ஒரு டீக்காக ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் என்ற பெயர்ல மாட்ட ரேப் பண்றது ஃபோர்சிங் இல்லையா? கேவலம் நான் ருசிக்காக விலங்கு அவங்களோட வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்தி கடைசியில அவர்களோட கழுத்துல கத்திய வைக்கிறது ஃபோர்சிங் இல்லையா? காட்டுல சுதந்திரமா இருந்த விலங்குகளை உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக மிருக காட்சி சாலை என்ற பேர்ல கூடுகள் அடிச்சு வைக்கிறது ஃபோர்சிங் இல்லையா? மனிதனாக பிறக்காத ஒரே காரணத்துக்காக இவர்களை அடிமைப்படுத்துறதும் அடக்குமுறை பண்றதும் ஃபோர்சிங்கா, இல்லண்டா அதை செய்ய வேணாம்ன்றது ஃபோர்சிங்கா? இங்க யாரும் யாரையும் எதையும் ஃபோர்ஸ் ஒரு ஒஃபெண்ட் பண்ணல. இத்தனை காலம் நீங்க யோசிக்க மறந்த பல விடயங்களை ஞாபகப்படுத்ததான் முயற்சி செய்யறோம்.